எல்லா ஃபேமிலியோட சென்னை விஜிபி ஸ்னோ கிங்டம் வந்திருக்கோங்க. நான் பிள்ளைங்கள்லாம் போகட்டும் நான் வேண்டான்னேன். நானும் உள்ளே வரணும்னு பிள்ளைங்க கூப்பிட்டு போயிட்டாங்க. நல்லா உள்ளே போனால் அப்படி காஷ்மீரில் இருந்த மாதிரி இருந்ததுங்க. அவ்வளோ ஐஸ் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. செம்மையாக இருந்ததுங்க. எல்லாம் குழந்தைங்க பெரிய பிள்ளைங்க எல்லாம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு 20 நிமிஷம் ஒன்றும் தெரியல, 40 நிமிஷம் டைம், 20 நிமிஷம் ஒன்றும் தெரியல. ஓரளவுக்கு நார்மலாக இருந்தது. அதுக்கு பிறகு செம குளிருங்க. நல்லா க்ளவுஸு, நல்லா கோட்லாம் நல்லா குளிர் தெரியாமல் இருக்க நல்லா திக்காக இருந்தது. இருந்தாலும் நமக்கு தாங்க முடியல. நல்லா அதில் பிள்ளைங்க நல்லா சறுக்கி சறுக்கி விளாண்டாங்க ஐஸ் கட்டியில். நல்லா இருந்தது, பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க. அப்படி நானும் அங்கே உள்ள குழந்தைங்களோட ஒரு சின்ன டான்ஸை போட்டு அப்படியே 40 நிமிஷத்தில் வெளியே வந்துட்டோங்க. அப்படி ஸ்னோ கிங்டம்லேருந்து வெளியே வந்தாங்க. சூடாக ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற மெரைன் கிங்டம் உள்ளே நுழைஞ்சிட்டோம். மீன் கண்காட்சி அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. இப்போ ஒவ்வொரு தொட்டிலையும் அவ்வளோ மீன் கலர் கலராக வகை வகையாக போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. 3 மணி நேரம் உள்ளே இருந்தாங்க. ஆனால் நேரம் போனதே தெரியல. கண்டிப்பாக குழந்தைங்கள இந்த மெரைன் கிங்டம் கூட்டுவாங்க, பிள்ளைங்க நல்லா ரசிப்பாங்க. நான் இவ்வளோ நாள் சென்னைக்கு வந்திருக்கேன், இதை பார்க்கணுன்னு தோணலை. என் பிள்ளைங்கள்லாம் கூப்பிடுவாங்க, எனக்கு என்னமோ அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் போய் பாருங்கடா நீங்கள் போய் பாருங்கடான்ருவேன். இந்த தடவை பார்த்ததில் அவ்வளோ சந்தோஷங்க. இந்த மீனை பாருங்களேன், அப்படி இறாலு அப்படி கல்லில் ஒட்டிக்கிட்டு இருந்த மாதிரி கொய்ய கொய்ய கொய்யன்னு ஒட்டிக்கிட்டு இருந்ததுங்க. அப்படி எப்படி சொல்கிறது, நிறைய இருந்தது. அப்படி சிக்குன்னு ஒட்டிகிட்டு இருந்ததுங்க. ஒவ்வொரு மீனையும் என் பெரிய பேரண்ட்டை காமிச்சிக்கிட்டே வந்தேன். அவர் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்தார். அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. கண்டிப்பாக அந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தைங்கள கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. நல்லா அந்த இதெல்லாம் அப்படியே கொடை மாதிரி விரிஞ்சு விரிஞ்சு அந்த கலர் லைட்டுக்கு அதுக்கும் சுருங்கி சுருங்கி விரிஞ்சுது. பார்க்க ரொம்ப அருமையாக இருந்தது. அப்படி கலரு இந்த கலர்னு கிடையாது, பிங்க் கலரு, நிறைய கலர், எல்லா கலர்லேயுமே மீன் இருந்தது. என் பேரமாரு அவ்வளோ பார்த்து ரசித்தாங்க. அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஓடி ஓடி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க மீன். அந்த தொட்டிக்கிட்ட போகிறதும் இந்த தொட்டிக்கிட்ட போகிறதும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. எல்லாத்தையும் நல்லா பார்த்து ரசித்தோங்க. குட்டி மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் அப்படி மெதுவாக தொட்டு பார்ப்போமேன்னு கையை வச்சேன். அப்படி ஜில்லுன்னு இருந்தது தண்ணி. அப்படியே ஸ்டார் ஃபிஷ் இழுத்துக்குச்சு. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பார்த்துட்டு அப்புறம் அடுத்து பெரிய மீன் தொட்டியில் போட்டிருந்தாங்க. அப்படி கப்பல் போகிற மாதிரி இருந்ததுங்க. அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோங்க. வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. நன்றி.